ஸோ கைஸ் வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் அகிலன். டுடே இதை பற்றி பார்க்க போகிறேன்னா, இப்போ வந்து எனக்கு ஒரு காம்படிஷனுக்காக நான் கோவா வரைக்கும் போயிட்டுருக்கேன். ஆக்சுவலி இந்த காம்படிஷன் ப்ளாக் நான் போடக்கூடாதுன்னு நினச்சேன். அன்ஃபார்ச்சுனேட்லி லாஸ்ட் டைமில் போடலாம்னு சொல்லி ஒரு சடன் ஐடியா வந்து இப்போ நான் வந்து ஏர்போர்ட் வந்துட்டேன். ஸோ 5:30க்கு எனக்கு ஃப்ளைட். எனக்கு ரொம்ப டைம் ஆச்சு. 5 o'clock தான் இன் டைம் ஆயிருக்கேன். இனிமேல் தான் நான் போயிட்டு போர்டிங் பாஸ் வாங்கிட்டு போகணும். ஸோ அதனால் நான் ரொம்ப அவசரமாக போயிட்டுருக்கேன். ஸோ லக்கேஜ் காம்படிஷன் தேவையான எடுத்துகிட்டு நான் போயிட்டுருக்கேன். மேபி நான் தான் லாஸ்ட் நினைக்கிறேன். ஸோ வேகமாக பேசிட்டு இருக்கேன். ஓரளவுக்கு நான் செட்டில் ஆகிட்டு ஃப்ரீ ஆகிட்டு உங்கள்கிட்ட பேசுகிறேன். ப்ராப்ளம் ஆகிடுச்சு. சின்ன ப்ராப்ளம்லாம் கிடையாது, ரொம்ப பெரிய ப்ராப்ளம் சொல்ல போகலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஒரு 4 பேர் வந்து ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டோம். ஒரு 3 to 4 minutesல ஃப்ளைட் மிஸ் பண்ணதால் ரொம்ப டென்ஷன். ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப ஓரளவுக்கு கூலாக இருக்கேன். ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு எனக்கு ஃப்ளைட் மிஸ் பண்ண உடனேயும். ஏன்னா வீட்டில் இருந்து கிளம்புதான் லேட் ஆகிடுச்சு. இங்கே வந்து போர்டிங்க்கு லேட் ஆகிடுச்சு. அப்புறம் தான் பேக் செக்கிங்கு, அது இல்லாமல் கொஞ்சம் இண்டக்ஷன் எலக்ட்ரானிக் ஸ்டவ்ஸ்லாம் வச்சுருந்தேன்ல. ஸோ அதெல்லாம் ரீசெக்கிங் பண்ணி போய் ஃப்ளைட்டு விட்டோம். முடிஞ்சிச்சு. ஒரு 2 செகண்ட் டென்ஷன் ஆகிட்டு தூக்கி கடை சொல்லிட்டு எங்கள் நேரம் எங்கள் அக்கா வீட்டுக்கு போய் படுத்து நல்லா சாப்பிட்டு நாளைக்கு காலையில் எழுந்து எல்லாத்தையும் ரிலாக்ஸ் ஆகிட்டு பிசிடி பண்ணிட்டு ஓவர் பண்ணிடலாம் இந்த வருஷத்தோடன்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிடும். கடைசியில் அப்புறம் ஒருத்தவங்க வந்து ஹெல்ப் பண்ணி இங்கே வந்து கனெக்டிங் ஃப்ளைட் ஃபிக்ஸ் பண்ணி கனெக்டிங் ஃப்ளைட்டே வந்து பார்த்தா இங்கே வந்து எங்களுக்கு 2500 வாங்கிட்டு தான் இங்கே நாங்கள் தெலுங்கானா போய் ஹைதராபாத் போயிட்டு நைட் ஃபுல்லாக ஸ்டே பண்ணிட்டு இயர்லி மார்னிங் 5 o'clock நாங்கள் கோவாவுக்கு ஃப்ளைட் இருக்குது. ஸோ ஒரு டென்ஷனை தாண்டி நான் போகிறேன். அதுதான் ரொம்ப கடுப்பாக இருக்குது. ஸோ ரொம்ப ஃப்ளைட் கிடச்சதுக்கே ஓகேவாக இருக்குது எங்களுக்கு. சார் ஏன்னா நான் போர்டிங் 2 பாஸ் காமிச்சிருப்பேன். ஸோ அதனால தான் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு 8 o'clock. ஸோ நாங்கள் உட்காந்துட்ருக்கோம். நாங்கள் கோவாவுக்கு வந்து மார்னிங் 6 o'clock போவேன். இப்படி தான் ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இது எப்பவுமே 1 hour பிஃபோர் வந்துடுவேன். இந்த வாட்டி ரொம்ப டைம் ஆகிடுச்சு. என் மாதிரி தான் தப்பு. என் மாதிரி தப்புன்னு சொல்லலாம். எங்கே தப்பு இருந்துச்சுன்னு சொல்ல வீட்டிலேருந்து கிளம்ப கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் இனிமேல் போயிட்டு தான் எல்லாமே பண்ணணும். அதே கொஞ்சம் டென்ஷனாக இருக்குது. நாங்கள் வந்து இப்போ தெலுங்கானா ரீச் ஆகிருக்கோம். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 10:10 ஆகுது. எல்லாருமே தெலுங்கானா ரீச் ஆகிட்டோம். இப்போது இங்கேருந்து மார்னிங் எங்களுக்கு 4 o'clock தான் எங்களுக்கு 4:45 தான் ஃப்ளைட்டு. ஸோ அது வரைக்கும் நாங்கள் இங்கே தான் இருக்கணும். இங்கே இருப்போமா இல்லை வெளியே போயிட்டு நாங்கள் சுற்றிட்டு வருவோமான்னு தெரியல. பட் இன்றைக்கி தூங்கினோடனே எப்பவுமே தூங்க வராது எனக்கு. குறைஞ்சபட்சம் 12 மணி நேரத்துக்கு ஒரு நீங்கள் படுத்த உடனே ஃப்ளைட்டில் தூங்கிட்டேன். அது ஒரு இங்கே ப்ளஸ்ஸாக இருக்குது. பார்ப்போம் எத்தனை மணிக்கு கோவா போய் சேர்றோன்னு. இதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஸ்ட்ரைட்டாக போய் கோவா இருக்காமல் தெலுங்கானா சுற்றிட்டு இங்கேருந்து போகிறதும் ஒரு ஜாலியாக தான் இருக்குது. வந்து கரெக்டாக ஒரு பைக்கில் வந்து ஒரு 2 பைக் நாங்கள் ஒரு 3 பேர் வந்துட்டோம். அவங்க 2 பேரும் ஒரு பைக்கில் வந்தாங்க, நான் ஒரு பைக்கில் வந்தேன். அங்கேருந்து வந்து இங்கே ஒரு ஹோட்டலில் அவங்க 2 பேரும் பசிக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிட வந்தாங்க. நான் ஏர்போர்ட்லேயே கொண்டு தான் போட்டி சொல்லிட்டு நானும் கூட வேடிக்கை பார்க்க வந்துட்டேன். எஸ்எஸ் ஹைதராபாத் நீங்கள் பார்க்கும்போது சாப்பிடும் போல இருக்க மாட்டேன்னா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கேன். காம்படிஷன் முடிச்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் நெக்ஸ்ட்டு ஃப்ளைட் வந்து எங்களுக்கு மார்னிங் 5 o'clock தான். ஸோ அது வரைக்கும் நாங்கள் இங்கே தான் இருக்கணும், வெயிட் பண்ண சொல்லிட்டு உட்காந்து. எப்படியோ நாங்கள் வந்து ஒரு ஃபுல் டே வந்து இங்கே நைட்டு ஃபுல்லாக வந்து நாங்கள் ஸ்டே பண்ணுறோங்க. நான் தூங்கவே இல்லை. எனக்கு சுத்தமாக தூக்கமே வரல. ரொம்ப குளிர்ச்சி எனக்கு. பயங்கரமாக குளிர்தாலும் சுத்தமாக தூங்காமல் அப்படியே அங்கே உட்காந்துட்டு இருந்துட்டு அப்படியே கரெக்டாக ஒரு 5 o'clock ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் நைட்டு 10 o'clockலேருந்து till 5 o'clock வரைக்கும் அப்படி நான் முடிச்சுட்டே இருந்தேன். போய் வெயில் கூப்பிட்டு தான் போய் தூங்கணும். இப்போ ஃப்ளைட் அங்கே எங்களுக்கு ஃப்ளைட்டு வந்துடுச்சு. ஸோ அதனால் இப்போ 5 o'clock எங்களுக்கு போர்டிங். ஸோ நான் மேலே அங்கே போய்ட்டு ஃப்ளைட் ஏறிட்டு அங்கே கோவா போய் ரீச் ஆக வேண்டியது தான். நான் ஸ்ப்ளிட் பண்ணி போகலான்றேன் வ்ளாகு. ஸோ எப்படி இருக்கு ஐடியா அங்கே போய் போனது தெரியும். ஸோ நாங்கள் கோவா ரீச் ஆகிட்டு இங்கேருந்து நாங்கள் வந்து பக்கத்தில் வந்து வாஸ்கோடமா பக்கத்துலேயே ஹோட்டல் ரூம்ஸ் இங்கே தான் எங்களுக்கு காம்படிஷன் நடக்குது. ஸோ அதனால் நாங்கள் இங்கேயே ரூம்ஸ் போகிறதுக்காக இப்போ நாங்கள் வந்து ஒரு கேபில் ஏறி போய்ட்டு ஃபுல்லாகவே கேப் சிஸ்டம்ஸ் தான் எல்லாமே இங்கே. அதாவது இங்கே டாக்ஸிஸ் அந்த கவர்மெண்ட்டோடைய ஈடோடு தான் நடக்குது இங்கே. ஸோ ஃபிக்ஸட் ப்ரைஸ் அது மாதிரி தான் இருக்குது இங்கே.
ஸோ இப்போ நாங்கள் ரூம்ஸ்க்கு போய்ட்டு இந்த லக்கேஜெலாம் வச்சுட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வெயிட் பார்க்கணும். வெயிட் பார்த்துட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வெயிட் எவ்வளோன்னு பார்த்துட்டு நான் அதுக்கேற்ற மாதிரி நெக்ஸ்ட் பிளான் பண்ணணும். ஸோ ரூம் போய்ட்டு அப்டேட் பண்ணுறோம். ஒரே கோவா வந்து ரீச் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் வந்து வெயிங் கொடுக்கறதுக்கு இப்போது பஸ் ஏறி போயிட்டுருக்கோம். வெயிங் கொடுத்துட்டு அடுத்த ஃபுட் லோட் பண்ணுறது செம்ம வெயில் அடிக்கிறது கடுப்பாக இருக்குது. ஸோ கைஸ் இங்கே தான் நடக்குது காம்படிஷன்ஸ். இது இந்த ஸ்டேடியமில் தான் நடக்குது. உள்ளே போய்ட்டு வெயிங் கொடுத்துட்டு எப்போ சாப்பிடுவேன்னு இருக்கு எனக்கு. வெயிங் கொடுத்து முடிச்சாச்சு. என்னோடய வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 68.920 கிராம் இருக்கேன். ஸோ 70 கேட்டகரி. எனக்கு வந்து ஐடி கார்டு கொடுத்துட்டாங்க. 2 days தேவையான ஃபுட்டு டோக்கன் கொடுத்துட்டாங்க. எல்லாமே இங்கே ஃபுட்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. பட் இன்னும் வரல, நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் பாடி வெயிட் கொடுத்து முடிச்சுட்டு பொருள் ரிலாக்ஸாக இருக்குது. சாப்பிட்டுட்டுனா ஒரு எனர்ஜி ஆகிடுவேன். சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்க வந்துட்டு அப்படியே போய்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் என்னென்ன ஃபுட் நான் அப்டேட் பண்ணுறேன். காய்ஸ் இப்போ வந்து ஃபஸ்ட் மீல் 300 கிராம் ரைஸ் சாப்பிட்றேன். 300 கிராம் ரைஸ் சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு கொஞ்ச நாள் ஷோட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரமாக சாப்பிட்லாங்க. குட் மார்னிங் காய்ஸ். சண்டே மார்னிங் ஆகிடுச்சு. நேற்று வந்து நைட்டு நான் சாப்பிட்டு வந்து படுத்துட்டு எனக்கு டயர்டாக இருக்கும் சொல்லிட்டு எழுந்து மெடிக்கல் வரைக்கும் போகிறேன் ஒரு டேப்லெட் வாங்க. ஸோ மார்னிங் வந்து ஃபுட் நிறைய லோடிங் கிடையாது. பட் நேற்றே லோட் பண்ணுறதால மார்னிங் வந்து இங்கே தான் விடுவேன். சும்மா லைட்டு சாப்பிட சொன்னார். இப்போ நான் போய்ட்டு மெடிக்கல் போய்ட்டு டேப்லெட் வாங்கிட்டு வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு எத்தனை மணிக்கு இன்னும் கரெக்டாக டைமிங் இன்னும் சொல்லலை. சொன்னோன்னா காம்படிஷன் அட்டன் பண்ணிட்டு நாங்கள் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும். ஸோ காம்படிஷன் முடிச்சுட்டு இன்றைக்கி ஒரு நாள் இங்கே ஃபுல்லாக ஸ்டே. நாளைக்கு வந்து ஒரு நாள் ஸ்டே பண்ணிவிட்டு டியூஸ்டே தான் கிளம்புறேன். ஆக்சுவலி அவன் 3 to 4 days தாங்கிறான்னு பார்த்தா எங்கள் அடிக்கிற வெயில் கொஞ்சம் செட் ஆகலை. இல்லை உடனே ஃப்ளைட் டிக்கெட் உடனே ரிட்டர்ன் போட்டாங்க. எங்கள் அம்மாகிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன் ஒரு 3 நாள் தங்கிட்டு வருவாங்க. எங்கள் அம்மா கேட்டாங்க என்கிட்ட தங்கிட்டு போகிறேன்னு சொன்னால் சீக்கிரம் வரேன். இங்கே இருக்க முடியல, ரொம்ப கோவான்னு சொல்லிட்டு ரொம்ப பகலில் சுத்தமாக இருக்க முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது.